சிலிண்டர் மற்றும் மூலப்பொருட்கள் விலை உயர்வால் துணி துவைக்கும் சோப், வாஷிங் பவுடர் விலை கணிசமாக உயர்கிறது. சோப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் அதிர்ச்சி தகவல். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் மூடப்படுவதால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை மலிவு. காய்கறிகள் விலை குறைந்தும் வாடிக்கையாளர்கள் வராததால் வியாபாரிகள் கவலை. எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம். முக்கிய அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. திமுக கூட்டணியில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை அளித்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. தூத்துக்குடி சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நாளை தீர்ப்பு. உயர் நீதிமன்ற மதுரை கிளை அளிக்கும் தீர்ப்புக்கு பெரும் எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவதால் வேட்புமனு தாக்கல் செய்ய மும்முரம். காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணிகள் தீவிரம். புதிய எதிர்காலத்தை எழுதிய முதல் கையெழுத்தால் 897 கோடி விடியல் பயணங்கள். தொடரவுள்ள ஆட்சியில் இன்னும் திட்டம் மேன்மை அடையும் எனவும் சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. திமுக சிபிஎம் இடையே தொடரும் இழுபறி. 6 தொகுதிகளை கேட்டுள்ளோம், ஆனால் 5 தொகுதிகளை ஏற்க முதலமைச்சர் வலியுறுத்துவதாக சிபிஎம் மாநில செயலாளர் பை. சண்முகம் பேட்டி. இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தொடருவோம் என பை. சண்முகம் திட்டவட்டம். 5 தொகுதிகளை ஏற்கலாமா என்பதை கட்சி நிர்வாகிகளுடன் பரிசீலித்து இன்று மாலை அல்லது நாளை அறிவிப்பதாகவும் பேட்டி. இந்த முதலமைச்சர் இப்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிற நிலையில் அதை ஏற்பதா எப்படி என்பது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம் என்பதை அது மாலையோ நாளையோ அவசரமாக சந்திப்போம். பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகை. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு நாளை இறுதியடைய வாய்ப்பு. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது தமிழக வாழ்வுரிமை கட்சி. விஜயின் தாவேகவுடன் கூட்டணியா? ராமதாசுடன் செல்கிறாரா வேல்முருகன்? தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது அவர்களது விருப்பம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கருத்து. நல்லாட்சி போயிட்டு வரணும் சொல்லுவாங்க. கட்சி விட்டு வெளியேறான்னா ஆட்சி சரின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆட்சி நான் வெளியேறான்னு சொல்ல மாட்டாங்க. சொல்றதான் தாவேக வேட்பாளர்களை தேர்வு செய்ய 3ஆம் கட்டமாக நாளை நேர்காணல். விருப்பமனு தாக்கல் செய்த 115 பேருக்கு விஜய் அழைப்பு. வியாபாரிகளிடம் பணம் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கைவிட விக்ரமராஜா வலியுறுத்தல். 27ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 31ஆம் தேதி சென்னையில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என பேட்டி. சாமானிய வியாபாரிகளையும் விவசாயிகளையும் சாதாரண ஆடு விற்பவர்களையும் மாடு விற்பவர்களையும் துன்புறுத்தக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பும் ஒருங்கிணைப்பு சார்பாக எச்சரிக்கையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக நடைமுறை ஏற்படுத்த வேண்டும். ஒரு 27ஆம் தேதிக்குள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சென்னையிலே மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்பதை தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது. அமெரிக்கா சென்றாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பணிய மாட்டார். டெல்லி என்றால் முதலமைச்சருக்கு பயம் என விமர்சித்த டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ் பதிலடி.
டெல்லி போனாலே தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் இருக்கு அப்படின்றது மாதிரி டிடி தினகரன் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் டெல்லி என்ன அமெரிக்காவே நடத்தினாலும் அவர் பணிய மாட்டார் என்ற காலத்தில் தமிழ்நாடு தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரின் பெயர்கள் அறிவிப்பு. உப்பளம் தொகுதியில் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தியும் போட்டி. புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் பாஜகவிலிருந்து விலகல். ஊசோடு தொகுதியில் போட்டியிட பாஜக சீட் வழங்காத நிலையில் முடிவு. விடுமுறை தினத்தை ஒட்டி உதகை படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் படகு சவாரி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 2 கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க திட்டம். கிராம நிர்வாக அலுவலகத்தை இடமாற்றவில்லை என குற்றச்சாட்டு. பஞ்சாப் கிடங்கு கழக அதிகாரி ககன்தீப் சிங் தற்கொலை வழக்கில் நீதி கேட்டு ஊழியர்கள் போராட்டம். தொடர் போராட்டம் நடத்தப்படும் என பஞ்சாப் மாநில கிடங்கு கழக பணியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 398 ரூபாயாக அதிகரிப்பு. ஒரே நாளில் பெட்ரோல் விலையை 25 விழுக்காடு உயர்த்தியது இலங்கை அரசு. உலக அளவில் பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெற்ற நாடுகளில் முதலிடம் பிடித்தது பாகிஸ்தான். 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு பயங்கரவாதிகளால் உயிரிழப்புகள் அதிகம் என தகவல். காயத்தால் 7 கிலோ எடையை இழந்த நான் மீண்டும் அந்த எடையை பெற கடுமையான போராட்டங்களை சகித்தேன். இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாஷ் ஐயர் பேட்டி. IPL போட்டிக்காக பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் இருந்து விலகினார் இலங்கை அணி கேப்டன் தசுன் ஷகானா. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக களமிறங்க தசுன் ஷனாகா ஒப்பந்தம்.